கதைக்கு போகலாமா நண்பர்களே? இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோவை டிஸ்பல் போய் அவனோட ஸ்வீட் ஹார்ட்டை வந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஒரு வழியாக நீ வந்து இந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அந்த ஆட்கள் எல்லாமே வந்து துரத்த ஆரம்பிக்க, நீ வந்து உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ஹீரோ வந்து சமாளிக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பார். இப்போ ஹீரோவோட ஆட்கள் எல்லாருமே வந்து ஃபைட் பண்ண போக இப்போது இவங்களுக்கு எப்படி ஃபைட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஹீரோ வந்து மோட்டல் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து மோட்டல் மாதிரி காமிக்கிறதுக்கு வந்து விரும்பிகிட்டு இருக்கிறாரு. எப்படி நான் வந்து காட்டுறது அப்படின்னு சொல்லி போட்டு இவங்ககிட்ட வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அடிக்கின்னு தெரில. அப்போ அந்த 3 மேன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நடித்து காட்டுறாங்க. நினச்சேன்டா இப்போ ஏற்பட்ட ஒரு ஆள் வந்து இப்படி நடிக்கும் போதே நினச்சேன், இப்போ இதே மாதிரி வந்து நம்மளும் எக்ஸாக்டாக நடிக்கணும்னு சொல்லி போட்டு அவங்களும் இதே மாதிரி வந்து தடுக்கி விழுகிற மாதிரி, அப்புறம் அவங்களே வந்து காயப்பட்டுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வந்து அந்த இவங்க வந்து மார்ஷல் ஸ்பிரிட்னு சொல்லி ஒருத்தனை கூப்பிட்டு வந்துருப்பாங்க. அவனுக்கு சிரிப்பாக இருக்குது. இப்போ ஏற்பட்ட ஒரு பவர் ஹவுஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நடிப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பர்ட், இது வந்து உங்களுக்கான டைம் தான், இப்போ நீங்கள் வந்து உங்களோட திறமையை வந்து நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ்பர்ட் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளுறாரு. இப்படிக்கும் வந்து அவனுக்கு யாருமே வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்பிரிட் இல்லத்தில் வந்து இல்லை. அது எதுவுமே வந்து ஹீரோக்கு தெரியல. ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவங்களாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்பிரிட் இல்லத்தில் இருக்கிறாங்க, ஒரு கல்டிவேஷன் லெவலில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து அந்த மார்ஷியல் ஸ்பிரிட்டை வந்து ஏவி விட்டு அடிக்க அவன் வந்து எல்லாத்தையும் வந்து அடித்து புதைச்சிட்றான். அதுக்கப்புறம் இந்த வில்லன் மாப்பிள்ளை இருக்கிறான்ல, அவன் வந்து டே லைட், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பகல்லையே வந்து அந்த பொண்ணை பார்க்குறக்கு வந்து ஒரே குஜாலில் போயிட்டுருக்க. அப்போ வந்து என்னாச்சு ஸ்வீட்டி மை ஒய்ஃப் என்னை வந்து மிஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து இந்த மாதிரி அடிச்சு இப்படி திரும்பும்போது, ஓ இந்த மாதிரி ஒரு டெம்பர் இருக்குதான் உனக்கு, இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் அந்த திரையை வந்து நிற்கும்போது உள்ளுக்குள்ளே எலும்பர் பார்த்துட்டு என்ன ராசா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியாக எலும்பரோட கைவரிசை காட்டாரு. அவனை அடித்து போட்டு அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற எல்லா கோல்டு கைனியுமே வந்து திட்டிகிட்டு போயிடுவார். திட்டிகிட்டு போனோன்னு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்தால் இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப் வந்து இருக்க வேண்டிய இடத்துல வந்து வேற ஒரு ஏதோ ஒரு கருமம் இருந்தது, அதை வந்து என்னை அடித்து எங்கிட்ட இருக்கிற எல்லா கோல்டு கைன்ஸும் வந்து பறிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அவன் சொல்லி ஒப்பாரி வச்சுட்ருக்கேன். இதை வந்து சும்மா விடக்கூடாது, அது வந்து கண்டிப்பாக அவங்களா தான் இருக்கணும்னு சொல்லி போட்டு இப்போ எல்லாருமே வந்து ஹீரோ நோக்கி வந்து போயிட்டுருப்பாங்க. அந்தாலும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்பிரிட்டுவலத்தில் இருக்கிறான சாணி வச்சு வந்து அடித்து டேக்கிள் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த சைடில் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு கல்டிவேட்டர் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த பொண்ணோட அவங்க அப்பா தான் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி எப்படி வந்து உன்னை வந்து அந்த நாய்கிட்டேருந்து காப்பாற்றன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன், கடவுளாக பார்த்து வந்து இந்த ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு, இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கமா, போய் நல்லா வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. அப்போது உங்களை மட்டும் எப்படி அந்த ஃபேமிலி வந்து சும்மா விட்டு நீங்களும் வந்து எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் நீங்கள் தனியாக வந்து என்ன பண்ண போகிறீங்க, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை ஜென்ரேஷனாக வந்து நான் இந்த வில்லேஜ்லேயே இருந்துட்டேன், இனி வந்து இந்த இடத்த விட்டு வரல வந்து எனக்கு இஷ்டம் கிடையாது, என்னோடய பொண்ணை வந்து நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ ட்ரெஸ் கொடுத்துட்டு நீங்கள் கவலையே பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் அவளை கொண்டுமே ஆகுன்னு சொல்லி போட்டு ஒரு மாதிரி ஆறுதல் சொல்கிற மாதிரி வந்து அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து அது ஏதோ ஸ்னோயிங் பவுலிங் செக்ட்னு சொல்ல போகிற ஏதோ ஒரு செக்ட்டு, அது வாயில் வர மாட்டேங்குது கைஸ். அந்த மாதிரி அந்த செக்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வந்து எப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த செக்டோட செக் மாஸ்டரு, அந்த செக்டோட யங் மாஸ்டருமே வந்து அங்கே தான் இருப்பான். அவளுக்கு வந்து ஷாக் ஆகிடுது, என்னாச்சு உங்கள் ரெண்டுத்துக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கண்ணியமாக பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு புதறக்குள்ளே போயிட்டு எந்த பரதேசினாயிடா, யாரா அவன்கிட்ட இப்போவே வந்து யாருன்னு கண்டுபிடிச்சா அவனுக்கு செக்ட்லேருந்து துரத்திடுங்கடா, இல்லைன்னா நம்ம செக்டிவே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிகிட்டு இருக்க. இப்போது இவன் இருந்துட்டு நல்ல வேலை நம்ம ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ப்ரிகாஷனாக வந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ சீனன் கட்டாயி அவங்க அண்ணன் தானே வந்து அந்த செக்டில் இருக்கிறான். இப்போ அவன் அண்ணன் வந்து இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட் அந்த சுப்ரீமுக்கு வந்து அவன் கொஞ்சம் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ அவங்ககிட்ட விஷயம் சொல்ல கவலைப்படாத, என்ன வந்து நான் ஒரு கல்டிவேட்டர்னு தெரிஞ்சுமே வந்து அவங்களோட பித்தலாட்டத்தனத்தை வந்து நம்ம ஃபேமிலிக்கிட்டேயே கட்டிக்கிறாங்க, இவங்க எல்லாத்தையும் வந்து நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ அவன் போய் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ ஹீரோ வந்து அந்த பல்லாக்கில் வந்து அந்த டவுன்லேருந்து வெளியே வந்து போயிட்டுருப்பார். அந்த திசையில் போயிட்டுருக்கும்போது அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவனை பார்க்குறாங்க. இங்கே இருக்கான் பாரு பாஸ்டர் இது பிரதர், அந்த பரதேசி வந்து அங்கே தான் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரா அவன் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் பார்ப்பான். பார்த்தோன்னே வந்துட்டு இவன் மனசுக்குள்ள நினைக்கிறான்னா இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் பிடிச்சின்னு டார்ச்சர் பண்ணி சாகடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கமன் பிரதர் பக்கத்தடி வந்துட்டாங்க, அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி எங்கடா பஸ்ஸை போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஓடிட்டு இருப்பான். அடா பரதேசி பையலா யாரடி இருக்கு, யாரா கூட்டிகிட்டு வந்த, அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இந்த டவுனோட பிக் சூட்ஸ்டா, இதில் ஒருத்தனை வந்து நம்ம அஃபண்ட் பண்ணாலுமே வந்து நம்ம கதை முடிஞ்சுது, அத்தனை பேர்த்த வந்து என் ஒருத்தனை வச்சு இந்த மாதிரி ஆம்புஷ் பண்ண சொல்லிகிட்டு இருக்கியா முட்டா பயலை அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருப்பான்.
அதே சமயத்துலேயுமே இருந்துட்டு என்னாச்சு நல்லா தான் இருந்தா திடீர்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு எலும்பர் வந்து ராசா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி போட்டு அவனை எல்லாத்தையுமே வந்து உருகிட்டு கோமணத்தோட மரக்கிளையில் வந்து தொங்க விட்டு எலும்பர் வந்து போயிடுவார். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு புதுமையான ஒரு கல்டிவேட்டர்ஸ் ஒரு குரூப் வந்து காட்டுறாங்க. ஒரு ஃபீமேலும் ஒரு வயசான கெல்ட்டு பையலுமே வந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்க அவங்க எல்லாருமே வந்து ஹீரோவோட டிசிபிளுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஹீரோவோட டிசிபிள் வந்து ஏன்ஷியன்ட் பிரிட் லைன் வந்து அவனுக்கு அவேக்கன் ஆகிருக்கும்ல ஹீரோ கொடுத்த அந்த மெடிசனால். ஸோ இப்போ அவங்க கூட வந்து நம்ம டியூயல் கல்டிவேஷன் பண்ணால் இவளுக்கு வந்து இந்த பிளட் லைன் வந்து அவேக்கன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. அதாவது டியூயல் கல்டிவேஷனாக உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படின்னா அந்த பையனை வந்து நான் கேப்சர் பண்ணி அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை அப்படியெல்லாம் நீ நினச்ச மாதிரி ஒரு சௌரி மீத்துக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, இதுக்கு வந்து காதல் வேணும் புரியுதா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிகிட்டு இருக்க. 2 மனசும் ஒட்டுக்கா சேர்ந்தா தான் 2 உடம்பு சேரும். அப்போ 2 உடம்பு சேர்ந்தா தான் வந்து அந்த கல்டிவேஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும். இல்லைன்னா வந்து பெட் லைனில் ஆக்டிவேட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி வாய முறை கழட்டு போயலை அப்படின்னு சொல்லி போட்டு அவள் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இவளுக்கு என்ன சந்தேகமாக இருக்குதுன்னா ஏன் வந்து ஒரு மாடலுக்கு வந்து இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏதாவது அந்த மாடல் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவள் வந்து இப்போ ஹீரோவோட டிஸ்பிளுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டுட்ருப்பாள். அதுக்கப்புறம் அவங்க அண்ணங்கிட்ட போய் இந்த மாதிரி அவன் பேசுகிறான், எதுக்கடா வந்து விட்டுட்டு ஓடி போட பொட்டப்பைய மாதிரி அவன் தான் எதுக்காடி வரனுக்கு போய் அடிக்கிறது விட்டு போட்டு ஓடி ஒளிஞ்சிட்டியாடா உன்னை நம்பி நான் போய் அவனுக்கிட்ட போய் நின்னா அவன் வந்து இந்த எலும்பை வந்து மடி அன்னைக்கு எல்லாம் உருக்கிட்டு கோமணத்தோட விட்டுட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாயை முறை முட்டா பயலை எதுக்கு பிரதர் என்ன வந்து அடித்தேன், என்னோடய அப்பாவும் கூட இது வரைக்கும் என்ன அடித்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரை பார்த்துட்டா குப்பைங்கிற இந்த மாதிரி அந்த பவர் ஹவுஸ் எல்லாத்தையுமே வந்து குப்பைன்னா அப்போ நீ யார், குப்பைக்கு கூட ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளாக சொல்லி போட்டு அவன் போட்டு அடி நடிச்சிட்டு இருக்க. இந்த மாதிரி நீ பண்ண ஒரு அவசரம் கொடுக்குறதான ஒரு முட்டாள்தனத்தினால அவங்க வந்து என்னோடய செக்டை விட்டு வந்து என்னை துரத்தி அடிச்சிட்டாங்கடா. இப்போ நான் வந்து செக்ட்லேயும் கூட ஒரு மெம்பர் கிடையாது, நம்மளோட ஃபேமிலியோட பவரே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியல, அவ்வளோ அவசரம் கொடுத்து அந்த பொம்பளை சோக்கு புத்தியால் நான் ஃபேமிலியை வந்து அழிஞ்சுதுரா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த நாளே வந்து அந்த ஃபேமிலியை வந்து அந்த டவுனு விட்டு வந்து கிளம்பிடுவாங்க. ஏன்னா இப்போது அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த 5 பவர் ஹவுஸ் வந்து அஃபன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இன்னொன்று இந்த அது ஹீரோவோட டிஸ்பிள் தானே வந்து இந்த மாதிரி பொண்ணுக்கு கட்டிட்டு போயிருக்கிறான். ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபேமிலிக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க வந்து அந்த ஃபேமிலியில் வந்து உயிர் தப்பிச்சா போன்னு சொல்லி போட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து எது முக்கியமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போட்டு மற்ற எல்லாத்தையும் அப்படியே விட்டு போட்டு அந்த ஃபேமிலியே வந்து டோட்டலாக வந்து காலியாகி போயிடுது. அதுக்கப்புறம் இவன் இருந்துட்டு ஒரு வேலையாக வந்து நான் வந்து இறந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னுமே வந்து என்னோடய ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஹோப் இருக்குது, இது வந்து கடவுளோட ஒரு சித்தமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அப்பா வந்து நினச்சிட்டு இருக்க. அப்போ அதே சமயத்தில் ஹீரோ கிட்ட சீன் போகுது. ஹீரோ வந்து இப்போ போகிற வழியில் வந்து ஒரு இடத்துல வந்து தங்கிட்டு போகணும். ஸோ அது ஹீரோ வந்து இந்த மாதிரி பக்கத்து டவுனுக்கு வந்துருப்பார். சரி ஏதாவது ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் மாதிரி வந்து ஒரு இடம் இருக்கும், அங்கே நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி எங்கே மாஸ்டர் போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருமே வந்து ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ வந்து மேப் பார்க்குறாரு. மேப் பார்த்தோன்னே ஒரே இடத்துல வந்து இந்த மாதிரி எக்ஸ் மார்க் வந்து போட்டுட்ருக்க. ஹீரோ வந்துட்டு வாட்ரா சக்கர் நானும் அப்போ இங்கே வந்து ட்ரெஸ்ஸர் இருக்கும் போல் இங்கே நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. மாஸ்டர்லி அது என்ன மாதிரி இடம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிட்டு ஆமாம் அது எனக்கு நல்லா தெரியும், அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் வந்து ஷாக் ஆகுது, அந்த இடம் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இடம் கிடையாது. அங்கே வந்து மனுஷ உருவத்தில் இருக்கிற நிறைய சாத்தான்கள் வாழ்கிற ஒரு இடம், நிறைய டெரரிஸ்ட் இல்லீகலான ஆக்டிவிட்டீஸு எல்லாமே வந்து அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கும். அங்கே இருக்கிற யாரையுமே வந்து மனுஷனே சொல்ல முடியாது, மிருகத்தோட மோசமாக நடந்துக்கிற ஒரு கேரக்டர் வந்து இருக்கிறவங்க தான் வந்து அவங்க எல்லாருமே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாரு ஹீரோ, அடுத்து வந்து என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். அதில் 15 மினிட்ஸ்க்கு வந்து நான் போட்டேன்னா வந்து ஒரு எபிசோடு வந்து போட்டிருக்க மாட்டேன். ஸோ அதனால் 20 மினிட்ஸ்க்கு லென்த்தன் பண்ணி போட்டிருப்பேன். பட் என்னால் வந்து எவ்வளோ தான் கைஸ் போட முடியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஒரு 3 months எல்லாம் இந்த மான்வா முடிஞ்சோடனே வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு புது மான்வா போடுவோம்ல, அப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து லென்த்து வந்து 8 மினிட்ஸ் தான். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாமா? பை கைஸ். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.